ஸோ கல்கி படம் பார்த்த நேற்றுக்கு ஃபஸ்ட் ஹாஃப்லேயும் எந்திரிச்சு வந்திருக்க வேண்டியது. ஏன்னா பாகுபலிக்கு அப்புறம் மீதி இருந்த 4 படமும் ஐயோ உட்காரவே முடியலன்ட்டு இருந்தது. ஸோ இதுக்கப்புறம் வந்து இந்த படமாச்சு சூப்பராக இருக்குமா அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் போகணும். ஏன்னா நிறைய கலெக்ஷன்லாம் ஆகிட்டு கலெக்ஷன்லாம் ஆகும் பிரபாஸ் படம். பட் நல்லா இருக்குமா அப்படின்றது தான். நல்ல வேலை ஃபஸ்ட் ஹாஃபில் எந்திரிச்சு வரல. அந்த அளவுக்கு இருந்தது செகண்ட் ஹாஃப். வெரி நைஸ். சந்தோஷ் நம்மால் செம மியூசிக் போட்டிருந்தார். பிஜிஎம்லாம் விஎஃப்எக்ஸ் தாறுமாறாக பண்ணியிருந்தாங்க. ஸோ இவங்களோட பிளான் என்ன அப்படின்னா மகாபாரதத்தை கொண்டு போய் அது இந்த ஜென்ரேஷனுக்கு தகுந்த மாதிரி கொடுத்து சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் இவங்களோட எண்ணம் அப்படிங்கிறது எனக்கு புரியுது. ஸோ அதுக்காக இன்னொரு 10 பாட்டு அது வரும் நினைக்கிறேன். செகண்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ கமல் சார் 2 சீன் தான் வராரு, ஆனால் நல்லா இருந்துச்சு. ராஜமௌழி நடுவில் கார்லலாம் வராரு. ஸோ அது இதாக இருந்துச்சு. துல்கர் சல்மான், விஜய் தேவரகொண்டா கேமியோ எல்லாம் சூப்பராக இருந்தது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இன்னொரு 7-8 பாட்டு வரும்னு நினைக்கிறேன். மார்வல் மாதிரி டெவலப் பண்ணுறாங்க. விநாயகர், அனுமார், அப்புறம் வேறு யார், எல்லா சிவன், பார்வதி, பிள்ளையாரோட எலி வரைக்கும் எல்லாம் வரப்போகுது. வெயிட் பண்ணி பார்ப்போம் கல்கி பார்ட் 2ல்.